ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். பாவை விழியில் ராமனும் ராமானுஜனுங்கிற தலைப்பில் இன்றைக்கு 13வது பாசுரம். முதல்ல பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். இந்த 13வது பாசுரத்தில் எம்பெருமான ஆண்டாள் பெரிய திருநாமத்தை இட்டு அழைக்கிறார். என்ன பெரிய திருநாமம்? புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான். இவ்வளோ பெரிய திருநாமம். புள்ளின் வாய் கீண்ட பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான். இந்த திருநாமம் ராமனுக்கும் பொருந்தும், கிருஷ்ணனுக்கும் பொருந்தும். முதல்ல ராமலீலையை நம்ம அனுபவிக்கலாம். மாயமான தேடி ராமர் வர்ணசாலையை விட்டு வெளியில் போனார். ராமருக்கு ஆபத்துன்னு லக்ஷ்மணரையும் அனுப்பிட்டா பிராட்டி. அந்த சமயம் போலிச்சாமியார் வேஷத்தில் வந்த ராவணன் சீத்தையை ரதத்தில் ஏற்றிண்டு ஆகாச மார்க்கமாக போயின்னு இருக்கான். புல் அப்படிங்கிற ஜடாயு பக்ஷி, இங்கே புள்ளின் வாய் கீண்டான், புல் அப்படிங்கிற ஜடாயு பக்ஷி ராவணனோட யுத்தம் பண்ணித்து இதனுடைய ரெக்கைகளை வெட்டி வீழ்த்திட்டான் ராவணன். புள்ளின் வாயை கீண்டான் ராவணன். அதனால தான் புள்ளின் வாய் கீண்டானேன்னு பாடுறா ஆண்டாள். குத்துயிரும் குலை உயிருமாய் இருக்கிற ஜடாயுவை பார்த்தார் பிரபு ராமர். அந்த நிலைமையிலையும் சொல்ல வேண்டிய விஷயத்தை அழகாக சுருக்கமாக சொல்லித்து அந்த ஜடாயு பக்ஷி. நம்மளாக இருந்தால் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்து என்ன பாயிண்ட்டு சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டோம், மெதுவாக தான் சொல்லுவோம். இது அழகாக சுருக்கமாக சொல்லிடுத்தோம். என்ன சொல்லித்து? யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன்னு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ராமா, நீ தீர்காயசாக இருப்ப அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிட்டு, அன்பே சசி மகாமனே சாதேவி மம ச பிராணாம் ராவணே நாஹ்ருதா பயம். உன்னோட தேவியையும் என்னுடைய பிராணனையும் ராவணன் அபகரிச்சுண்டு போயிட்டான். ஆனால் அவளுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஏன் தெரியுமா? பிந்தோ நாம முகூர்த்தோசௌ சஜகாகுஸ்த நாபுதத். பிந்தம்ங்கிற முகூர்த்தத்தில் சீதா பிராட்டியை தூக்கிண்டு போயிருக்கான். நிச்சயமாக பிராட்டி உனக்கு திருப்பி கிடச்சிடுவா அப்படின்னு நல்ல வார்த்தையை சொல்லித்து. இந்த பிந்தம்ங்கிற முகூர்த்தத்தில் ஏதாவது தனம் நமக்கு காணா போயிடுத்து அப்படின்னா அது அவசியம் திருப்பி கிடச்சிடும்னு சாஸ்திரத்திலேயே இருக்குது. அதை சொல்லித்து இந்த பக்ஷி. இன்வாய் உடைய புல் அப்படிங்கிறா ஆண்டாள். புள்ளின் வாய்ங்கிறத இன்வாய் உடைய புல்லுன்னு மாற்றிக்கணும். இன்வாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமையான நல்ல வார்த்தையை சாகும் தருவாயில் இது சொல்லித்து அப்படிங்கிறா ஆண்டாள். பிராட்டிக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணதுனால அழியாத வீர புகழ அடைஞ்சுட்டார் ஜடாயு பக்ஷி அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகனும் ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார். விக்ரம்ய சோலாப விக்ரீத ஜீவித கிருத்ர ராஜதேக திரக்ஷாலக்ஷித பக்தஜன தாட்சிண்ய. இங்கே சொல்கிற பக்தர்களிடத்தில் அன்பும் மதிப்பும் உடையவன் ராமன் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த புள்ளின் வாயை கீண்ட ராவணனை
பொல்லா அரக்கன் அப்படின்னு அழைக்கிறா ஆண்டாள். ஏன்? இவன் தேவர்களை தன்னோட அரண்மனைக்கு அழைச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டியூட்டியை கொடுப்பானான். அதை வால்மீகி ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்திரம் மால்யகரம் சகசிர கிரணம் துவாரி பிரதிகாரகம் சந்திரம் சத்ரதரம் சமீர வருணோ சமார்ஜிதம். இந்திரம் மால்யகரம், இந்திரனை கூப்பிட்டு டெய்லி நீ புஷ்பமாலை கட்டி கொடு அப்படின்வான். சூரியன் துவாரபாலகா மாதிரி வாசலில் நிற்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டுடுவானான். சகசிர கிரணம். அதுக்கப்புறம் சந்திரன் குடை பிடிக்கணும் அப்படின்னு விடுவான். சந்திரம் சத்ரதரம். அப்புறம் வாயு பகவானை நீ வீட்டு வாசலை பெருக்கணும் அப்படின்னு விடுவான். அதுக்கு ரொம்ப ஈஸி. காற்றடிச்சா எல்லாம் நன்னா பெருக்கி எல்லாம் சுத்தமாயிடும். அதுக்கு ரொம்ப ஈஸியான ஜாபு. வருணனுக்கு வாசலில் நீ ஜலம் தெளிக்கணும். ரொம்ப சௌகரியமாச்சே. வருண பகவான் அடிச்சுட்டு போன உடனே வாயு பகவான் காற்றடிச்சிட்டு போன உடனே வருண பகவான் ஜலத்தை தெளிச்சுடுவார். ஒசந்த டியூட்டி பிரம்மாக்கு. டெய்லி ராவணனை சோஸ்திரம் பண்ணணுமா. பிருகஸ்பதி அன்னன்னைக்கு பஞ்சாங்கம் வாசிக்கணும். இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லணுமா. இது நல்ல காலமா, எப்போ நல்ல காலம், இதெல்லாம். இப்படி தேவதைகள்லாம் நடுங்கிண்டு ராவணனுக்கு வேலை பண்ணுறா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அதனால இவன் பொல்லா அரக்கன். இப்பேற்பட்ட பொல்லா அரக்கனான ராவணனை ராமபிரான் கிள்ளி களைஞ்சுட்டார் அப்படிங்கிற ஆண்டாள். அப்படி எம்பெருமான் கிள்ளி களைஞ்ச மாதிரி தெரியலையே. ஏன் அப்படி ஆண்டாள் சொல்கிறா? அதுக்கு ராமபிரானே சுக்ரீவன் கிட்ட சொல்கிறாராம். சுக்ரீவா, யார் வந்தாலும் என்னுடைய கை விரல் நகத்தால் நான் கிள்ளி போட்டுடுவேன் அப்படிங்கிறார். பிரபு ராமருக்கு நரசிம்ம அவதாரம் ஞாபகம் வந்துடுத்தான். பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யம் சர்வ ராட்சசான் அங்குல்யக்ரேண தான் ஹன்யான் இச்சான் ஹரி கணேஸ்வரா. பிசாசா இருந்தாலும் சரி, தானவானா இருந்தாலும் சரி, யக்ஷனோ ராட்சசனோ, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் சரி, என்னுடைய கை விரல் நகங்களால் எல்லாரையும் நான் கிள்ளி களைவேன் அப்படிங்கிறார் ராமர் இந்த ஸ்லோகத்தில். இதை சுவாமி வேதாந்த தேசிகனும் எடுக்கிறார். முடி பத்தும் ஒரு கொத்தென உதிர்த்த திரளோன் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். முடி பத்தும் ஒரு கொத்து, அதாவது அவனுடைய 10 தலையும் ஒரு கொத்து மாதிரி அப்படி உதிர்த்த திரளோன்னு பாடுறார் அவர். பின்ன ஏன் 3 தடவை சான்ஸ் கொடுத்து சமகரித்தார் ராமபிரான்? 3ஆவதோட சொல்கிற போது என்ன சொன்னார்? இன்று போய் நாளை வான்னார். ஏன் 3 தடவை சான்ஸ் கொடுத்தார் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்திதியில் அவனுக்கு நல்ல புத்தி வருமா அப்படிங்கிற கருணை தான். அவர் சொல்கிறார், சுக்ரீவன் கிட்ட சொல்கிற, நீ போய் விபீஷணனை அழைச்சிட்டு வா. ஒருவேளை ராவணனும் வந்திருந்தா அவனையும் அழைச்சிட்டு வந்துடும். எதிவா ராவண ஸ்வயம், ராவணன் வந்தாலும் அவனையும் நீ அழைச்சிட்டு வா அப்படிங்கிறார். கருணையோடு காத்துருக்கார். அதனால சான்ஸ் கொடுத்து அழிச்சாராம். இப்பேற்பட்ட திரள் உடையவன் யார் அப்படின்னா ராமன். புள்ளியின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான் அப்படிங்கிற இந்த பதம் பிரபு ராமருக்கு பொருந்துறது. இதே பதம் எப்படி கண்ணனுக்கு பொருந்துறது? கண்ணனுடைய திரள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்ணனும் திரளில் சளைச்சவன் இல்லை. புள்ளின் வாயை கீண்டான் கண்ணன் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. புல் அப்படின்னா கொக்கு. அந்த கொக்கு வடிவத்தில் வந்தான் பகாசுரன்கிற அசுரன் கோகுலத்துக்கு. கண்ணனை அழிக்கிறதுக்காக கம்சன் அனுப்பிய அசுரன் அவன். கண்ணன் ஆயர் சிறுவர்களோட மாடு மேய்க்க போகிறான். இவா விளையாடாத விளையாட்டே இல்லை அப்படிங்கிறார் சுகபிரம்ம ரிஷி ஒரு ஸ்லோகத்தில். கேசித் வேணுன் பாதயந்தக மாந்த ஸ்ரிங்காணி கேசன கேசித் பிருங்கை பிரகாயந்தக கூஜந்தம் கோகிலை பர்ஹே. இவா கேசித் வேணுன் பாதயந்தக, குயில் போல கூவாளாம் உட்காந்து எல்லாரும்.
உடனே பார்த்தா குயில் நிஜமாவே குயில் வந்துடுமா, காக்கா மாதிரி கரைவாளாம் காக்கா வந்துடுமா. அவ்வளவு நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிற சுகபர் மரிஷி இந்த ஸ்லோகத்தில். இன்றைக்கி அவளுக்கெல்லாம் தோணித்து, நம்மளாம் கொக்கு மாதிரி உட்காந்து விளையாடலாண்டா அப்படின்னு சொல்லித்துக்கலாம். உடனே எல்லாம் கொக்கு மாதிரி உட்காந்துடுத்து. இந்த பகாசுரனும் கொக்கு போல் இவாளோட சேர்ந்து உட்காந்துட்டான். குழந்தைகளை கொத்தறான், கையெல்லாம் பிராண்டுறான். கண்ணனை என்ன பண்ணிட்டான், அவன் முழுங்கிட்டான். உள்ளே போன கண்ணன் அதை தொண்டைக்குள்ளே போய் நெருப்பாக சுடறான். ஏன்னா கண்ணனுக்கும் நரசிம்ம அவதாரம் ஞாபகம் வந்துவிடுத்தான். நரசிம்மருக்கு 3 கண், தபன இந்து அக்னி நயனா. ஒரு கண் சூரியன் தபனனா, இந்து ஒரு கண் சந்திரன், அக்னி நயனா அப்படின்னா நெற்றியில் இருக்கிற கண் அக்னி. முக்கண்ணன் அவன் திருநேத்திரதாரி. கொக்கோட நெஞ்சுக்குள்ளே போன கண்ணன் சுட்டு எரிக்கிறான். சூடு தாங்காம கண்ணனை அவன் கக்கிட்டான். திருவடியால் கீழலகை பற்றி, கையால் மேலலகை பற்றி தாரா கிழிச்சு எரிஞ்சுட்டான் கண்ணன். அந்த கொக்கோட சிறகை இந்த கோபச்சிறுவர் விளவிளேர்னு இருக்குது. அதனால இந்த கோபச்சிறுவர்கள்லாம் என்ன பண்ணா, அதெல்லாம் எடுத்து பிருந்தாவனத்தை சுற்றி ஃபென்ஸ் போட்டுட்டாளாம். ஏன் ஃபென்ஸு போட்டா அப்படின்னா, அதோட ஃபெதர் திருஷ்டியை போக்கிடுமா. யாருக்கு, கண்ணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவள் திருஷ்டி சுற்றி போட்டாளாம் அந்த ஃபெதரை. அந்த ஃபென்ஸை சந்திரமண்டலத்திலேருந்து பார்த்தா இன்னொரு சந்திரன் மாதிரி தெரியறது அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில். சபக்ஷ கைலாச நிபஸ்ய கோபா பகஸ்ய பக்ஷான்னவிதோ வபந்து வனேதன்யாபி கோர விருத்திம் சேத்தும் பிரவிற்த்தா இவ கேதுமாலாஹா அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஒரு சந்திரன் மாதிரி தெரியறது அப்படின்னு, வெள்ளை வெளியேர்னு இருக்குது அப்படிங்கிறார். புள்ளின் வாயை கீண்டான், பொல்லா அரக்கனை களைந்தான் கண்ணபிரானும். இப்படி ராமனும் கண்ணனும் புள்ளின் வாயை கீண்டு பொல்லா அரக்கர்களை அழித்தார்கள். இவர்களுடைய கீர்த்தியை நாங்கள்லாம் பாட போகிறோம்மா. நீ எப்பேற்பட்ட பெண், போதரிக்கண்ணினாய், போதரிக்கண் படைத்தவள். போதரிக்கண் படைத்தவள்னா மான் போன்ற மருண்ட விழி உடையவள்மா நீ, எழுந்து வா அப்படின்னு. நீ வர வேண்டாமா எங்களுடைய எங்களுடைய நோன்புக்கு, அதனால எழுந்து வா பெண்ணே அப்படின்னு அழைக்கிறார்கள். போதரிக்கண் அப்படின்னா மான் போன்ற மருண்ட விழின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி மான் போன்ற மருண்ட விழி யாருக்கு தெரியுமா, சீதா பிராட்டிக்கு. கம்பர் அதை சொல்கிறார், நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம் அப்படிங்கிறார். ராமனை பார்க்கணும், ராமனை பார்க்க சீதைக்கு எத்தனை கண் தெரியுமா வேணும், 1000 கண் வேணுமா. அத்தனை அழகு ராமன். ஆனால் சீதையை பார்க்கணும்னா ராமனுக்கு ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசாக 1000 கண் வரணும் அப்படிங்கிறார் இந்த இடத்துல கம்பன். ராகவோரதி வைதேகி தம் சேயம் அசிதேக்ஷணாம் அப்படிங்கிறார் வால்மீகியும். போதரிக்கண் படைத்த இந்த பாசுர பெண்மணியும் இவாளோட கோஷ்டியில் கலந்துட்டான். இனி சுவாபதேசமாக உத்தமோ உத்தமரான ஆச்சாரியர்களின் பெருமை பேசப்படுறது இந்த பாசுரத்தில். அதை நாம் அனுபவிக்கலாம். புள்ளின் வாய் கீண்டானை பகவான் எப்படி கொக்க பிளந்து போட்டானோ அப்படி ஏமாற்றும் பிரகிருதிகளை ஏமாற்றவாளை, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை நிரசிப்பார்கள் ஆச்சாரிய புருஷர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. நம் சுவாமி தேசிகன் நிரசித்த ஒரு சம்பவத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். பாணர் குலத்தில் உதிச்சவர் திருப்பானாழ்வார். அவரை ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள சில பிராமணர்கள்லாம் உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு விட்டார். அதனால் அவர் என்ன பண்ணுவார், காவேரி கரையிலேயே நின்றுண்டு வீணையை மீட்டிண்டு ரங்கனுடைய கோபுரத்தை பார்த்து பார்த்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார் டெய்லி. ஒரு நாளைக்கு ரங்கநாதரே அர்ச்சகருடைய தோள்களில் சுமந்துண்டு வரும்படி பண்ணிட்டான் அவன்.
அந்த சமயம் அப்படி அர்ச்சகர் தோளில் வரப்போது வாசல் படிக்கிட்ட வந்த உடனே அந்த கோவிலுடைய கோபுர வாசல் கிட்ட வரப்போது அமலநாதி பிரான்னு 10 பாசுரங்கள், அது ஒன்றே ஒன்று தான், அந்த பாசுரங்களை பாடிண்டே பாடிண்டே வந்து கடைசி பாசுரம் முடிக்கிற போது அந்த ரங்கனோடையே போய் கலந்துட்டார், அவரோட திருவடியில் போய் கலந்துட்டார் இவர். என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே, என் அமுதனை நான் பார்த்துட்டேன், இனிமேல் எனக்கு யாரையும் பார்க்க வேண்டான்னு திருவடியில் போய் கலந்துட்டார் திருப்பானாழ்வார். இந்த அமலநாதி பிரானுக்கு, அதாவது பாணர் குலத்தில் பிறந்த கடைசி வர்ணத்தில் பிறந்த இவருடைய கிரந்தத்துக்கு நம்முடைய சுவாமி வேதாந்த தேசிகன் வியாக்கியானம் அருளியிருக்கார். அந்த வியாக்கியானத்தில் நம் சுவாமி தன்னை பற்றி எப்படி சொல்லிக்கிறார் பாருங்கோ. நான் யார் தெரியுமா? வேதாந்த ஆரியன் என்று இயம்ப நின்றோம். நான் அதாவது என்னை வேதாந்தாச்சாரியார்னு எல்லாரும் சொல்லுவா, ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நாம் பெரியோம் அல்லோம், வேதாந்த தேசிகன் சும்மா பேரு தான் எனக்கு, நான் பெரியவனே இல்லை. எங்கள் திருப்பானாழ்வார் தான் பெரியவர், அவர்தான் எங்களுக்கு முக்கியம். நாம் நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உளரென்று நாடுவோமே அப்படிங்கிறார். அதாவது எனக்கு உபதேசம் பண்ண ஒரு நல்ல ஆச்சாரியன் கிடைப்பாரான்னு ஒரு சிஷ்யனா நான் தேடின்னு இருக்கேன் அப்படிங்கிறார். இவர் எப்பேற்பட்ட வேதாந்தாச்சாரியர், இவர் நான் நல்ல ஆச்சாரியனை தேடின்னு இருக்கேன் அப்படிங்கிறார். இப்படி இத்தனையும் அவர் சொல்லிகிட்டே ஏன் சொன்னார் இதை அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் சில அத்வைதிகள்லாம் அத்தியன உற்சவத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னபோது இதை சொன்னாராம். ஏன்னா ஆழ்வார் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்னு ஆர்கியூ பண்ணினா அவள்லாம் பிற சமயவாதிகள்லாம். அந்த ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு இவர் வியாக்கியானம் அருளி இப்படி ஆர்கியூ பண்ணி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை பகவான் புள்ளின் வாயை கீண்டது போல இவரும் பிளந்து போட்டுட்டார் அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுவார். அடுத்ததா பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. ஆஸ்திக வேடம் பூண்டு வேத மதத்தினை அழிக்க வல்ல அரக்க குணம் உடைய பிரகிருதிகளை அவர்களுடைய வாதம் மூலமாகவே எடுத்துரைக்க வல்லவர் நம் சுவாமி வேதாந்த தேசிகன். ஒரு சமயம் காஞ்சி தேவப்பெருமாளோட உற்சவ காலம் நடந்துட்டுருக்கு. அந்த சமயம் பிற மதத்தினர் திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணுவது சாஸ்திர விரோதம் அப்படின்னு ஆட்சேபம் பண்ணினான். நீங்கள் வேதத்தை சொல்லுங்கோ, ஆனால் திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடாது அப்படின்னுட்டா. சுவாமி தேசிகன் அவா போக்குப்படியே ஆர்கியூ பண்ணி திவ்ய பிரபந்தம் எப்பேற்பட்டது தெரியுமா? பரம வைதீக மதம், 4 வேத கருத்துக்களும் அதில் இருக்குன்னு பிரமாணத்தெல்லாம் எடுத்து காண்பிச்சு அப்புறம் அவள் ஒத்துண்டுட்டா. உற்சவத்தை நடத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. உற்சவத்தை நடத்திட்டார் இவர். இந்த வெற்றியை காஞ்சி தேவப்பெருமாள் கொண்டாடினர். எப்படி கொண்டாடினர்? தன்னுடைய 2 திருச்சின்னங்களில் ஒன்றை சுவாமிக்கு மகிழ்ச்சியோடு கொடுத்துட்டார். திருச்சின்னம்னா நீளமாக நாதஸ்வரம் மாதிரி ஊதுவா இல்லையா, அது திருச்சின்னம். அதை கொடுத்துட்டார். இந்த நிகழ்ச்சியின் காரணமாக இன்றைக்கும் நீங்கள் காஞ்சிபுரம் போய் தேவப்பெருமாளுடைய அந்த திருச்சின்னம் ஊதுற போது பார்த்தா ஒரு திருச்சின்னத்தை தான் முழங்குவா, இன்னொன்று இவருக்கு கொடுத்தாச்சு, இவர்கிட்ட இருக்காது. சுவாமி வேதாந்த தேசிகன்கிட்ட இருக்குது ஒரு திருச்சின்னத்தை தான் அவள் முழங்குவாங்க. இப்படி இந்த பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தவர் நம் சுவாமி. கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார். சுவாமி தேசிகருடைய கீர்த்தியை இவருக்கு பின்னாடி வந்த மற்ற ஆச்சாரியர்கள் பாடணும். பாவைக்களம் அப்படின்னா காலக்ஷேப கோஷ்டி அப்படின்னு அர்த்தம். அங்கே எல்லாரும் கூடி ஆச்சாரியனுடைய உபதேசத்தை எல்லாருக்கும் உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி உபதேசித்தா வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளி எழுந்து அப்படின்னா ஞானம் வந்துடுமா, வியாழம் உறங்கிற்று அப்படின்னா அஜ்ஞானம் நீங்கி போயிடும், அஜ்ஞானம் நீங்கி ஞானம் உதயமாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்த வரி புல்லும் சிலம்பின கான். இங்கே புல் அப்படின்னா பட்சி, 3 விதமான பட்சிகள் பேசப்படுறது. அந்த பட்சிகளோட ஆச்சாரியர்களை ஒப்பிடுறார்கள்.
தேசிகரை மட்டும் இல்லை, எல்லா ஆச்சாரியர்களையும் ஒப்பிடுறார்கள். ஆச்சாரியர்கள் எப்படி இருப்பார்னா கருடனை போல பேசக்கூடியவர்களாக இருப்பார். ஒரு கருட பட்சியை ஒப்பிட்டார். அடுத்தது அவர்கள் எப்படி இருப்பா அப்படின்னா ஹம்ச பட்சியை போல இருப்பார்களாம். ஹம்சம் என்ன பண்ணும், க்ஷீரத்தை மாத்திரம் எடுத்துட்டு பாலை மட்டும் எடுத்துட்டு நீரை விலக்கிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆச்சாரியர்களும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி ஞானத்தை வளர்க்கக்கூடியவர்கள். மூன்றாவது பட்சி குயில். குயில் போல மிடுக்கோட பேசும் வாக்குச்சாதுரியம் உள்ளவர்கள் எல்லா ஆச்சாரிய புருஷர்களும். இப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் சுவாமி தேசிகரோட கிரந்தங்கள் மூலமாக நமக்கு உபதேசம் பண்ணுறார்கள் அப்படின்னு இந்த புள்ளின் வாய் கீண்டானை புள்ளும் சிலவினகான் அப்படிங்கிற இடத்துல அவரை பற்றி பேசப்படுறது. அடுத்ததாக போதரி கண்ணினாய். போது அப்படின்னா காலம்னு அர்த்தம், அரி அப்படின்னா காலக்ஷேபம். காலக்ஷேபத்திலேயே காலத்தை கழிப்பார்கள் அந்த ஆச்சாரிய புருஷர்கள். குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். உத்தமரான ஆச்சாரியன் தேசிகருடைய குணத்தில் நீராடணும். எல்லா ஆச்சாரியர்களும் தேசிகருடைய குணத்தில் நீராடுவாளாம். இந்த இடத்துக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பகவானை நாம் நினச்சிண்டே இருக்கிறது நீராட்டம்னு சொல்லப்படுறது. அர்ச்சாமூர்த்தியை நம்ம சேவிப்பது குடைந்து நீராட்டம். விபவ அவதாரத்தை நாம் நினச்சோமானால் அதுக்கு குளிர் நீராட்டம் அப்படின்னு சொல்லுவாள். வைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமானை சேவிப்பது குளிர நீராட்டம் அப்படின்னு இந்த நீராட்டத்தை பற்றி எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுவா. இப்படி தான், இப்படி ஆச்சாரியன் மூலமாக ஞானத்தை பெற்று வைகுண்டத்துக்கு போய் அங்கே பகவானை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த வாய்ப்பை நழுவ விட்டு சம்சாரத்தில் படுத்துண்டு நாங்கள் உறங்கின்னு இருக்கோமே, நாங்கள் உறங்கக்கூடாது. கள்ளம் தவிர்ந்து கலந்து இவ்வளவு காலமாக சுவாமி தேசிகர் அவருக்கு பின் வந்த ஆச்சாரிய புருஷர்கள் அவர்களுடைய உபதேசத்தை எல்லாம் கலந்து கேட்க எங்களுக்கு ஆசை அப்படின்னு ஒரு சிஷ்யன் அவளுடைய ஆச்சாரியர்கள்கிட்ட பிரார்த்திப்பதாக அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம்னு சொல்லி சுவாமி வேதாந்த தேசிகன் திருவடிகளுக்கு அடியேன் பல்லாண்டு பாடி அமைகிறேன். சுவாமி வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.